மரியாதைக்குரிய சாஷா அவர்கள் உரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாஷா. நான் ஒரு திருநங்கை. சத்தமா அழுத்தமா சொல்றதுக்கான ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். நான் ஒரு திருநங்கைன்னு சொல்லிக்கிறதுல இந்த பெருமை எங்களுக்கு தேடி கொடுத்தது வந்து இந்த திராவிடம் தான். ஒரு திருநங்கைன்னு ஒரு சபையில மேடையில ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதை பண்ணி என் சமூகம் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணமும் இந்த கட்சி மட்டும்தான். எத்தனையோ திட்டங்கள், பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள், ஆண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள், பொதுமக்களுக்கு எவ்வளவு திட்டங்கள். உங்களை விட அதிகமா, உங்க எல்லாரை விட அதிகமா சென்ற ஆட்சியில திருநங்கைகளுக்கு எண்ணற்ற திட்டங்கள். பெண்களுக்கு எப்படி மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்களோ திருநங்கைகளுக்கு கொடுத்தாங்க. பெண்களுக்கு எப்படி உரிமை விடியல் பயணம் திட்டம் இருந்ததோ அதே மாதிரி திருநங்கைகளுக்கும் இலவச பயணம். அது மாதிரி 1 2 இல்லை, எங்களுக்கு வீட்டு மனை பட்டா இல்லாதவங்களுக்கு வீட்டு மனை பட்டாக்கள் லிஸ்ட் ரொம்ப பெருசா. ஷார்ட்டா பேசுறாங்க, ஷார்ட்டா முடிச்சிடறாங்க. முக்கியமா திருநங்கைகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே இந்த கட்சி தான். நாங்களும் படிக்கணும், நாங்களும் நல்லா படிச்சா எங்க சமூகம் முன்னேறும்ன்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த கட்சி தான். அதனால்தான் இன்னைக்கு திருநங்கைகள்ல நிறைய பேர் நல்லா படிச்சு எங்க வாழ்க்கையை முன்னேறி நிறைய பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கும், எல்லா துறைகள்ல இருக்கும். இன்னைக்கு போன ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில ஒரு திருநங்கை பொண்ணு 230 மார்க் தான் வாங்கியிருந்தார். திருநங்கைகள் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும். வீட்டை விட்டு ஓடி வந்துடுறோம், எங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஆனா போன ஆட்சியில திருநங்கைகளுக்கு இலவச கல்வி அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களுக்கும் காலேஜ் போகலாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை மாறிச்சு. ஒரு பொண்ணு வந்து பேச்சுலர் டிகிரி, அதுவும் எத்திராஜ் காலேஜில் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் அவள் வாங்கின மார்க் பார்த்தீங்கன்னா 230 மார்க். எத்திராஜ் காலேஜில் 230 மார்க்கில் பிகாம் டிகிரின்றது கனவுல கூட கிடைக்காது. ஆனால் ஒரு திருநங்கை பெண்ணை நான் சென்ற ஆட்சியில் இருந்த நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செடியன் கிட்ட கூட்டு போனேன், தலைமைச் செயலகத்துக்கு கூட்டு போய் நான் சொல்கிறேன், ஆனால் எங்கள் சமூகத்துலேருந்து ஒரு பொண்ணு படிக்கணும்னு முன் வந்திருக்கா, அவளுக்கு எப்படியாவது இந்த கோர்ஸை வாங்கி கொடுங்கன்னு சொன்ன உடனே அண்ணன் உடனே எத்திராஜ் காலேஜ் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி அடுத்த செகண்டே அவளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு இன்னைக்கு பிகாம் டிகிரி அதே எத்திராஜ் காலேஜில் படிச்சிருக்கா. இதோட முடிஞ்சிச்சா? வெறும் ஜீவோ எப்படி பாஸ் ஆயிருக்குன்னா எங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கும் பள்ளி கல்விக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் போட்டாங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியாமல் போட்டாங்க. மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இல்லைன்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே தலைவருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி தலைவருக்கு அமைச்சேன். இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு ஷெரின்ற ஒரு திருநங்கை தோழி வந்து மாஸ்டர்ஸ், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அவளுக்கு வந்து மெரிட்லேயே சீட் கிடச்சிருக்கு. பட் ஆனால் அவளுக்கு படிக்க முடியாதுன்னா பணம் இல்லை. தலைவருக்கு எழுதுன அடுத்த நாளே சமூக நலத்துறையிலேருந்து அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த காலேஜில் அட்மிஷனும் கொடுத்து 1 வருஷம், அதாவது 2 செமஸ்டர் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 75% மார்க் வாங்கி இன்னைக்கும் படிச்சிருக்கா. 3வது செமஸ்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதோட முடிஞ்சிச்சா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிக்கணுமா? சென்னையில் மட்டும்தான் படிக்கணுமா? இல்லை, வெளிநாடு சென்றும் ஒரு திருநங்கை படிக்க முடியும்ன்றத தமிழ்நாட்டில் அதுவும் இலவசமா படிக்க முடியும்ன்றத காமிச்சது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதுவும் நம்ம திராவிட ஆட்சியில மட்டும்தான். என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய திருநங்கை மகள், திருநங்கையின் குடும்பமா வாழ்வோம். நாங்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வந்துடும். எதோ மதத்துல பிறந்திருப்போம், எதோ இனத்துல பாஷை பேசிப்போம். ஆனா ஒரு பாட்டி தாக்ஷ பிரதாயினின்னு ஒரு பொண்ணு பெரிய நிறுவனத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல 10 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சாங்க. ரோட்டீனா யூஸ்வலா ஒரே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இதுக்கப்புறம் எப்படியாவது படிக்கணும், அதுவும் வெளிநாட்டுல போய் படிக்கணும். நான் தலைவர்கிட்ட இதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். தலைவரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த டைம்ல கிடைக்கல.
ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல திருநங்கைக்கும் ஒரு இடம் கொடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். அங்க நர்த்தகி நடராஜன் வெளிநாட்டுக்கு எந்த துறை மூலமா அனுப்பலாம் யோசிப்ப ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை சார்பா ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய வேணும். ஒரு தாயாவும் தந்தையும் சமூகத்தாலையும் இந்த வீடுகளாலையும் எல்லா இதை விட வேற என்ன வேணும்? ஒரு தாயா தந்தையா தாய் மாணவரா எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காரு. வீடு இல்லையா வீடு கொடுக்குறேன். கல்வி வேணுமா கல்வி, உங்களுக்கு தொழில் செய்யணுமா தொழில் பயிற்சியும் தர மானியத்தோட உங்களுக்கு அந்த தொழில் செய்யறதுக்கான ஆட்டோவும் மானியத்துல உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்களும் சமமான சமூகத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிகராக வாழணும் அப்படின்றத எங்களுக்கே புரிய வச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு பிறந்த ஒரு திருநங்கை கூட அரசியலுக்கு வரலாம், பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணலாம், பெரிய பெரிய மேடைகளை நின்று பேச முடியும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸை எங்களுக்கு கொடுத்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுக்கு இதை விட மிகப்பெரிய முன்னேற்றம் எந்த சமூகத்தும் கிடைச்சிருக்காது. என்ன மாதிரி விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்னா அது எங்க சமூகத்துக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன அதுதான் இப்ப நம்மள ஆட்சி செய்யற அளவுக்கு மோசமான நிலைமைக்கு வந்துட்டோம். அந்த கட்சி திறந்தப்போ நிறைய அணிகள், மகளிர் அணி, அந்த மாதிரி நிறைய அணி, அதுல திருநங்கையர் அணி அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க தெரியும்ல எங்க சமூக மக்களை பல வருஷ கேவலமான பேர்னா அந்த பேரை கூட நான் சொல்ல விரும்பல. எந்த எண்ணெய் வச்சு கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பதிவு பண்ண விரும்பல. கூப்பிட்டப்ப எங்களுக்கு ஒரு கௌரவமான பேர் கொடுக்கணும், எங்களை போன்ற நங்கைகளுக்கும் திருவிகிதம் கொடுத்து திருநங்கை கொண்டு வந்து இன்னைய வர எல்லா இடங்களையும் எங்களுக்கு கௌரவமான ஒரு இடத்தை கொடுத்தது கலைஞர். திருநங்கை என்ற பேர் சூட்டி கௌரவமா எங்களை வாழ வச்சு கலைஞர். அதெல்லாம் போக இவங்க மறுபடியும் எந்த எண்ணில் கூப்பிட்டா நாங்க அவமானமா ஃபீல் பண்ணுவோமோ, அசிங்கமா ஃபீல் பண்ணுவோம், அதே எண்ணில் மறுபடியும் திருநங்கையர் அணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சாம கூட பண்ணிருக்கலாம். அதனால அதை கேள்வி கேட்டாங்க. சுயமரியாதை உள்ள திருநங்கைகள் கேள்வி கேட்டாங்க. இதை கேள்வி கேட்டப்ப ஒன்னு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம், இல்ல தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லிருக்கலாம். தப்பு பண்ணதும் இல்லாம அவங்கள அதுக்கு மேலேயும் ட்ரால் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எப்பயுமே இன்னி வர ஐடியாலஜிக்கலா நான் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறேன் ஒரு சோசியல் மீடியாலன்னா கீழே அட்லீஸ்ட் ஒருத்தனாவது 9 அப்படின்னு கமெண்ட் பண்ணாத அந்த தாவேகா கட்சியை சார்ந்த ஒரு நபர் கூட இருக்க மாட்டாங்க. எப்பனாவது ஒருத்தர் பேப்பர் ஐடியில கேவலமா கண்ணிய குறைவா கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைய வர. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சியில எங்களை மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு அதோட முடிஞ்சிச்சா? இப்ப ரீசெண்டா இவ்வளோ அதாவது என்ன சொல்றது, இவ்வளோ சலுகைகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்க சமூகத்துக்கு இவ்வளோ முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா பிழைப்புவாத அரசியல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிழைப்புவாத அரசியலுக்காக ரீசெண்டா ஒரு 2-3 திருநங்கைகள் எங்க சமூகத்தை சார்ந்த தோழிகள் அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஆட்சி அமைச்சப்புறம் சேர்ந்தது எதுக்குன்னா அவங்களுக்கு பல்வேறு ரீசன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கும் அரசியல்ல இடம் வேணும், கண்டிப்பா திருநங்கைகளுக்கும் இடம் வேணும். அது அவங்களோட இதுதான், அவங்க இஷ்டம் தான் எந்த கட்சிக்கு போறாங்கன்றது. பட் ஆனா நீங்க எந்த கட்சிக்கு வேணா போகலாம், என்ன வேணா பேசலாம். பட் ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட இந்த முன்னேற்றத்தை மறந்து விடக்கூடாது. ரொம்ப கேவலமா ரொம்ப கண்ணிய குறைவா சொல்றாங்க. திருநங்கையின் பேர் வச்சா போதுமா, உங்க கால கழுவி நாங்க குடிக்கணுமான்னு கேட்கறாங்க. நாங்க என்னைக்கும் அந்த மாதிரி சொல்லல, நீங்க எங்க கால கழுவி குடிக்கணும்னு. ஆசைக்காகவும் அரசியல் ஆசைக்காகவும். ஆனால் நாங்களெல்லாம் கொள்கை ரீதியா எங்கள் சமூகத்துக்கு ஏற்பட்ட முன்னேற்றத்துக்கு நன்றி கடனா தான் இந்த கட்சியில இருக்கோம். இந்த கட்சிக்காக உழைக்கிறோம். இந்த கட்சிக்காக நேரம் பார்க்காம பணம் பார்க்காம எல்லாத்துக்காகவும் ஓடி ஓடி வேலை செய்யறதுக்கு காரணம் ஒரே ஒரு இதுதான். நீங்க எங்க வேணா போங்க, பட் ஆனா பழச மறந்துடாதீங்க. உப்பிட்ட வரை உள்ளளவு நினைவாங்க. அதை மறந்துட்டு இந்த மாதிரி கேவலமா பேசுறதால அது உங்களோட கேரக்டர் தான் காமிக்குமே தவிர எங்களுக்கு எந்த விதத்துலயும் அது எங்களை பாதிக்காது.
இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்கா போயிட்டே இருக்கு. தேங்க்யூ ராஜி. சிறப்பாக பேசியவர் தான். நன்றி. அடுத்தபடியாக